எங்கெல்லாம் ஆண் பாவம்ப்பா ரொம்ப நெருக்கடியில கஷ்டப்படுறான் அப்படின்னு எங்கெல்லாம் உங்களுக்கு தோணுது? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. எவ்வளவு நல்ல பையனா இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிக்கிறதா இருந்தாலும் அவனுக்கு வந்து பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்றது ஃபர்ஸ்ட் திங். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். பட் அவனுக்கு என்ன தேவைன்னு கேக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. மனைவி இருப்பாங்கல்ல, மனைவி பாத்துக்க மாட்டாங்க. இருப்பாங்க சார். நான் தான் இருக்கேன்ல. நீ மட்டும் தான் இருக்க. பெண்ணுக்கு இதுதான் ஆஃபென்ஸ் நடந்தா நீ கோர்ட்டுக்கு போகலாம்னு ஒரு அவுட்லெட் இருக்கு. குழந்தைகளை பார்க்க வேண்டும்னு ஒரு இருக்கு. ஒரு கஸ்டடி கேக்குறாங்கன்னா பெண்களுக்கு தான் சாதகமா சட்டம் இருக்கு. இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. இல்ல எந்த ஃபேமிலினாலும் கடன் அப்படின்னா ஆண் மேலதான் வந்து விழுது. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. உணர்வுகளை மதிச்சு அதுக்கு நீங்க என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை கொடுங்க. ஏன் பாவப்பா பாக்குறீங்க? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. எத்தனை பெண்கள் உங்கள் கல்லூரி தோழிகளிடம் கைமாத்து வாங்கியிருக்கீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பெண் பங்களிக்கலன்னு சொல்லல. இங்க விஷயம் என்னன்னா பொறுப்பு 2 பேருடையது, பிரஷர் யாருடையது, அதுதான் கேள்வி. சூப்பர். ஃபுல் வீடியோக்கு ஹேண்டிலுக்கு கீழே லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்படியே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.